அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 11:9 வாசிங்க. அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்பதற்கு அவர் எவ்வளவு ஆர்வமா இருக்கிற நல்ல தகப்பன் இங்க பார்க்கலாம். அவர் திறக்கிறவரை தட்டுங்கள். பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்பதற்கு அவர் ஆர்வம் உள்ள தேவன். அதை சொல்றதுக்கு இதுக்கு முன்பு ஒரு ஊமை சொல்லுவார். என்னன்னா, ஒருவன் தன் சிநேகிதனிடத்தில் ராத்திரியிலே பாதி ராத்திரியில போய், இப்போதான் வழிப்பிரயாணமா என் சிநேகிதன் ஒருவன் வந்தான், அவனுக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, எனக்கு 3 அப்பங்களை தாருன்னு கேட்கிறான். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த சிநேகிதன், அதாவது பக்கத்து வீட்டுக்காரன், அவன் என்ன சொல்றான், இல்லை இது இரவு நேரம், தொந்தரவாயிருச்சு, நாங்கெல்லாம் தூங்குகிறோம், தொந்தரவு பண்ணாதே என்று சொல்லுவான். இவன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள் நிமித்தம் அவனுக்கு கொடுப்பான் அல்லவா அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் இதை சொல்றாருங்க. இந்த ஜெபத்தை எதுக்கு சார் சொல்றாருன்னா, ஆண்டவருக்கு நமக்கு இருக்க இந்த உறவு இருக்குது பாத்தீங்களா, அது எப்படிப்பட்ட ஒரு தகப்பன் பிள்ளை உறவை தவிர பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம உறவு இல்ல. பக்கத்து வீட்டுக்காரன் தொந்தரவா நினைக்கிறான். தொந்தரவு செய்யாதே சார் கர்த்தர் சொல்றாருங்க. பக்கத்து வீட்டுக்காரனை போல அப்பா, பக்கத்து வீட்டுக்காரன் தொந்தரவா நினைப்பான். ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி இல்ல, தொந்தரவா இல்ல. இரவும் பகலும் தூங்காமலும் உறங்காமலும் இருந்தும் ஜெபத்தை கேட்கிறவர். இதோ இஸ்ரவேலை காக்கிற, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ராத்திரியும் பகலும் உனக்காக தூங்காமலும் உறங்காமலும் இருந்து உன் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை தொந்தரவா நினைக்க மாட்டார் ஐயா. அவர் பக்கத்து வீட்டுக்காரர் அல்ல, உன்னுடைய நல்ல தகப்பன். இந்த உறவோடு தட்டுங்கள். அப்புறம் பாருங்க 13 வசனத்துல பரிசுத்தாவி குறித்து சொல்ற. பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம். என்னன்னா, இது 3 அப்படியே கூட்டி கழிச்சு பாருங்க. பரிசுத்தாவின் பலத்தோடு கேளுங்கள், பரிசுத்தாவின் பலத்தோடு தேடுங்கள், பரிசுத்தாவின் பலத்தோடு தட்டுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஆபத்திலும் சூழ்நிலை நமக்கு ஏற்றது ஜெபமே. எப்பேற்பட்ட மலைகளையும் பர்வதங்களையும் விலகச் செய்யக்கூடியது ஜெபம். ஆகவே அது எத்தனை வருஷமானாலும் தேவ பிள்ளைகள், நீங்கள் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து முழங்கால்களை ஜெபத்துல முடக்குங்க. பெரிய ஜெபமோ சிறிய ஜெபமோ, ஜெபத்தை நம்பி நீங்க ஊக்கமா ஜெபிங்க. அதன் வல்லமையை நிச்சயமாய் நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.